ஆனந்தி, நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் நேற்று டெல்லியில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு முதலமைச்சர் விஜய் இன்று கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஜனநாயகத்திற்கு எதிரான செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றும் ஒன்றிய அரசின் இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை என்றும் முதலமைச்சர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் அரசுக்கு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக இந்த கண்டன பதிவை ராகுல் காந்தி கைது விவகாரத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். நேற்று நடைபெற்ற அந்த விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றி கழகம் முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இது தமிழக வெற்றி கழக அரசின் சமரசமற்ற நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களையும் வெகுவாக பாதிக்கும் நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நாங்கள் ஒருபோதும் அளிக்க மாட்டோம் என்றும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கைது செய்திருப்பது கண்டனத்துக்கு உரியது என்றும் நமது மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். அதன் வெளிப்பாடாகவே நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும், இந்த சிக்கலுக்கு இது மட்டும்தான் ஒரே தீர்வு என்றும் முதலமைச்சர் விஜய் விடுத்துள்ள அந்த கண்டன அறிக்கையில் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் என்பதை ஒரு இடைக்கால தீர்வாக இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் உருவாக்கி மாநில அரசுகளுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் அதன் மூலம் கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இத்தகைய நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வு நோக்கிய நம்முடைய பார்வை கட்சி தொடங்கிய போதே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே இதை ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறோம் என்றும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அந்த கண்டன அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது. மத்திய அரசின் இந்த செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை என்றும் முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ஆனந்தி.